யார் இந்த விஷ்ணுதுர்க்கை? மதுராபுரியில் கிருஷ்ணர் பிறந்த வேளையில் ஆயர்பாடியில் வசித்த நந்தகோபருடைய மனைவி யசோதைக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. விஷ்ணு கிருஷ்ணாவதாரம் எடுப்பதற்கு முன்னதாக தனக்கு உதவும் பொருட்டு இந்த பெண்ணை உருவாக்கினார். தேவகியின் சகோதரன் கம்சன் இவனை அழிப்பதற்கே கிருஷ்ணாவதாரம் நிகழ்ந்தது. அப்போது கிருஷ்ணர் தன் தந்தை வசுதேவரிடம், என்னை ஆயர்பாடிக்கு கொண்டு செல்லுங்கள், நந்தகோபர் வீட்டில் இருக்கும் பெண் குழந்தையே இங்கே கொண்டு வந்து விடுங்கள் என்றார். வசுதேவரும் அவ்வாறே செய்தார். அந்த பெண் குழந்தை மதுராபுரி சிறைக்கு வந்து சேர்ந்தது. அப்போது கம்சன் வந்தான். வசுதேவர் தேவகிக்கு பிறக்கும் 8வது ஆண் குழந்தையால் தான் கம்சனுக்கு அழிவு என்று விதி இருந்தது. ஆனால் தன் தங்கைக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது என்று கம்சன் மிகவும் குழப்பத்தோடு இருந்தான். குழப்பம் இருந்தாலும் பயம் காரணமாக அந்த குழந்தையை கொல்ல முயன்றான் கம்சன். அதன் கால்களை பிடித்து தூக்கி வானத்தை நோக்கி வீசினான் கம்சன். அந்த குழந்தை 8 கைகள், கை நிறைய ஆயுதங்களுடன் மாய சக்தியாக மாறியது. கம்சனே, உன்னை கொல்ல பிறந்த ஆண் குழந்தை வேறு இடத்துல இருக்குது. நான் ஒரு மாய சக்தி, என்னாலேயே உன்னை கொல்ல முடியும். நீ என் கால்களை பிடித்து தூக்கி எறிந்தாய். என் திருவடிகளை பற்றுபவன் எனக்கு எதிரியாகவே இருந்தாலும் சரி, அவனுக்கு அருளாசி தருவேன். அதனால் நீ பிழைத்து போ என்று சொல்லி மறைந்தாள் அந்த மாயசக்தி. அந்த மாயசக்திக்கு துர்கா என்றும் காளி என்றும் பெயர் ஏற்பட்டது. இப்போது கோவில் கருவறை சுற்றுச்சுவரின் வடபகுதியில் சங்கு சக்கரத்துடன் விஷ்ணு துர்க்கையை காணலாம். இவள் எருமை தலை கொண்ட மகிஷாசுரனை காலில் மிதித்திருப்பவள் போன்ற காட்சி அளிக்கிறாள் இந்த விஷ்ணு துர்க்கை. மகாவிஷ்ணுவின் அம்சமாகவும் யோகமாயின் வடிவமாகவும் திகழ்பவர் விஷ்ணு துர்க்கை. கம்சனை அழிக்க கிருஷ்ணர் அவதரித்த போது யசோதைக்கு பெண் குழந்தையாக பிறந்து பின்னர் ஆகாயத்தில் தோன்றி கம்சனுக்கு எச்சரிக்கை விடுத்தவர் இவரே. இவரின் கைகளில் சங்கு மற்றும் சக்கரம் ஆகியவை பிரதானமாக காணப்படுது. பாகவத புராணத்தின்படி விஷ்ணுவின் அருளால் உலகை காக்கும் மாய சக்தியாகவும் தேவர்களின் துயர் துடைப்பவராகவும் இவர் உள்ளார். தேவகியின் 8வது கருவை காப்பாற்றவும் கம்சனுக்கு அவனது அழிவை உணர்த்தவும் இந்த விஷ்ணு துர்க்கை பெண்ணாக தோன்றினாள். அது மட்டுமின்றி இவளை நாராயணி எனவும் அழைக்கப்படுகிறார். இவரை நாராயணி என்றும் வைஷ்ணவி என்றும் புராணங்கள் அழைக்கின்றன. விஷ்ணு துர்க்கையின் திருக்கரங்களில் சங்கு மற்றும் சக்கரம் ஆகிய விஷ்ணுவின் ஆயுதங்கள் கண்டிப்பாக காணப்படும். அதனாலேயே இவர் விஷ்ணு துர்க்கை எனவும் அழைக்கப்படுகிறார். இவற்றுடன் வாள், கேடயம் மற்றும் அபய முத்திரைகளையும் கொண்டிருப்பார் இந்த விஷ்ணு துர்க்கை. தமிழ்நாட்டில் உள்ள பல சிவாலயங்களில் கோஷ்டமூர்த்தியாக விஷ்ணு துர்க்கை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார். சோழர் கால மற்றும் பல்லவர் கால கோயில்களில் மகிஷாசுரனை வதம் செய்த கோலமின்றி மிக அமைதியான சாந்த சொரூபத்துடன் இன்று கோலத்தில் காட்சியளிப்பார் இந்த விஷ்ணு துர்க்கை. இவரை வணங்குவதில் மன அமைதியையும் தரும், பயத்தை போக்குவதோடு வாழ்வில் செல்வம் மற்றும் தைரியத்தை வழங்குவார். பொதுவாக 4 அல்லது 6 கரங்களுடன் அபய முத்திரை மற்றும் கைகளிலும் ஆயுதங்களுடன் இருப்பார் இந்த விஷ்ணு துர்க்கை. இவள் தனது கைகளில் சங்கு சக்கரம் ஏந்திருப்பார். சிவதுர்க்கையை போல உக்கிரமாக இல்லாமல் சாந்தமான வைஷ்ணவ நிலையில் காட்சியளிப்பார் இந்த விஷ்ணு துர்க்கை.